வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா 2019ல இருந்து இப்போ வரைக்கும் உள்ள கேட்ட டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ்லாம் ஒன் பை ஒன்னா வந்து நம்ம பார்த்து சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், அதுக்கப்புறமா மென்சுரேஷன் 2D, 3D, வேற வந்து ஏஜ் ப்ராப்ளம்ஸ், ஆவரேஜ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறமா ஏபிஜிபி இந்த டாபிக்லாம் பார்த்தீங்கன்னா 2019ல இருந்து இப்போ வரைக்கும் உள்ள கேட்ட டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டத்துல இருந்து ஒரு ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் பாருங்க. Find the smallest number by which 10985 should be divided so that the quotient is a perfect square. எந்த மிக சிறிய எண்ணால் 10985 வகுக்க ஈவு ஆனது ஒரு முழு வர்க்க எண்ணாகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது கோஷியன்ட் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 10,985 10,985 இத ஒரு நம்பரால டிவைட் பண்ணா அதோடைய கோஷியன்ட் அதாவது ஈவு வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கணும். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 10,985 கூட ஃபர்ஸ்ட் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 எடுத்தோம் அப்படின்னா 2, 1, 9, 7. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எடுக்கலாம், மறுபடியும் வந்து 13 தான் எடுக்க முடியும் இதுக்கப்புறமா. ஸோ 13 எடுத்தோம்னா 1, 8, 8க்கு அப்படின்னா 6, 9, 13 இன்டு 13. இப்போ பாருங்க இதோட ஃபேக்டரைஸ் பார்த்தீங்கன்னா 5 இன்டு 13 இன்டு 13 இன்டு 13. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கணும் அப்படின்னா இது புதுசா இருக்கவங்கள நான் சொல்றது அப்படியே கேட்டுக்கோங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 13 இன்டு 13 இல்லையா, இது வந்து ஸ்கொயரா இருக்கா, ஸோ இந்த வேல்யூவை மட்டும் நெக்லெக்ட் பண்ணிட்டு 5 இன்டு 13 வந்து மல்டிப்ளை பண்ணா முடிஞ்சு போச்சு. 5 இன்டு 13 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 65 கிடைக்கும். ஓகேவா? இப்போ பாருங்க இந்த 65 வந்து நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான் இதோட வேல்யூ. உங்களுக்கு புரியறதுக்காண்டி நான் என்ன ஒரு விஷயம் சொல்றேன் என்ன அப்படின்னா இந்த 10985 நம்ம 65ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 169 கிடைக்கும். இந்த 169 என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், அதாவது 13ஓட ஸ்கொயர். நம்ம இங்க 13 வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணி மற்ற ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணதுனால நம்மளுக்கு 13 ஸ்கோர் தான் இது கிடைச்சிருக்கு. இதான் இதோட நம்மள ஆன்சர் கரெக்டா இல்லைன்னா செக் பண்ணிக்கிறது. என்ன ஒரு விஷயம், இந்த 10985 இதால நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனையா வந்து மல்டிப்ளை பண்ணோம். 55, 65, 75, 13 அதில் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதை வச்சும் நம்ம ஆன்சர் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதோட ஆன்சர் வந்து 65.